ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டாக இருக்கிற 5 பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் ட்ரேடர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சொல்ல போகிற ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக்ஸை நேற்றே என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் என்ன ஸ்டாக்னு சொல்கிறேன் ட்ரேடர்ஸ். அண்ட் ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் செம்மையான பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் எஸ்டர் பயோசைன்ஸ் லிமிடெட். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவுமே ஒரு நியர் அபவுட் ஒரு டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஒரு அரௌண்ட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% ரவுண்ட் ஃபிகராக கீழே டவுன்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதை விட அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதையுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, பிரேக் அவுட் இங்கே ஜஸ்ட் கிளியராக பார்க்க முடியும். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு வேஸில் இங்கே கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலியில் அப் ட்ரெண்டெல்லாம் போயிட்டுருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹியூஜ் வால்யூமில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான மீன்ஸ் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. இது முன்னாடி போக போக நான் சொல்கிறேன். அண்ட் கம்பெனி தான் இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் பிஇ 40 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் 35 தான் இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக அதிகம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ROCE 15% இருக்குது, ROE 15% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக இங்கே பார்க்கலாம். அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 53% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்க எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளாச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். ஸ்லைடாக கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 0.54 இருக்குது. இது கொஞ்சம் நெகட்டிவாகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் ட்ரேடர்ஸ் இன்னும் நம்ம கிளியராகவே இங்கே ரீட் பண்ணிச்சுன்னா இங்கே கிளியராக பார்க்கலாம். ஒரு அரௌண்ட் ஒரு நியர் அபவுட் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே மேக் பண்ணியிருக்கு, ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேட்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே டபுள் பாட்டம் இங்கே ஹேண்டில் மேக் பண்ணிச்சு. அண்ட் ஹேண்டில் மேக் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, அந்த லோ இங்கே பிரேக் பண்ணாமல் தான் இங்கே மேலே சைட்லேயே தான் திரும்பவும் ஒரு ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு ஹியூஜ் வால்யூமில் இங்கே பிரேக் அவுட் தந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு வால்யூம் பார்த்தீங்கன்னா 4,80,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்குது. அண்ட் என்னோட ஒப்பீனியன் படி கேட்டிங்கன்னா எடுத்தோடனே மீன்ஸ் ரேலி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓரளவுக்கு நியர் அபவுட் ஒரு சைட்வேஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. கீழே டவுனில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லி அந்த எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலராக நான் 5,000 சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே இப்போ 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 3,000லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்மே இருக்குது ட்ரேடர்ஸ். வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 3,000 தான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதே இப்போ 33% நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 2,000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள் ட்ரேடர்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே அடுத்த ஸ்டாக் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி என்னுடைய நேற்று தான் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்லேயுமே சொல்லியிருந்தேன். அதனால் டிஸ்க்ளைமர் தான். இந்த வீடியோ நான் வெறும் ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணுறேன். அதிகம் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா தென்வாலா கெமிக்கல் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது நியர் அபவுட் ஒரு 30% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் இங்கே நல்ல கிளியராக கவனிச்சிங்கன்னா இங்கே ஒன்று கிளியராக பார்க்க முடியும். 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, ஒரு நல்ல ஒரு டைட் எண்டாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக மீன்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் அதிகமாக பிரேக் அவுட் பண்ணாலும் ரொம்ப அதிகமாக கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு வரல, ஓரளவுக்கு தான் இங்கே டீசெண்டாக வந்ததை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நல்ல ஹியூஜ் வால்யூமில் இங்கே பிரேக் அவுட்மே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. மீன்ஸ் அப்கமிங் டைமில் நான் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 20ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇமே 21ல் தான் இருக்குது.
சொல்ல தவிர ஸ்டாக் ப்ரைஸ் ஈக்குவல் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் 233 இருக்குது. ஏன்னா அதே வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பாருங்கள் 248 இருக்குது. விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ அதை விட அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராகவே இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ மூலியமாக நம்மளால் இங்கே கிளியராக பார்க்க முடியுது. ROCE 8% இருக்குது, ROE 6% இருக்குது. ரெண்டுமே சொல்ல தேவையில்ல, ஒரு கேவலமாக தான் இங்கே பார்க்க முடியுது. டேரெக்டாகவே சொல்லிடலாம். ப்ரொமோட்டர் கிட்ட 67% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பிளேஸ் பண்ணவே இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் டெட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் வந்து இந்த கம்பெனியில் 0 தான் இருக்குது. அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா மார்க்கெட் கேப் பாருங்கள் 217 crore தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இந்த நேனோ கேப் சொல்லுவாங்களே, அதை விட இந்த மேக்ரோ கேப்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான், டெட் டு ஈக்விட்டியே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன் ட்ரேடர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்ஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிற ட்ராயிங்ஸை கிளியராக பார்க்கலாம். ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் சேட் பேட்டர்னா ட்ரேடர்ஸ் இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு வி ஷேப்து மீன்ஸ் ரிவர்ஸ் வந்துச்சு அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வி ஷேப்பில் ஒரு ரிவர்ஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து வந்து நல்ல ஒரு ஸ்மாலாக மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் கப் வித் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக கீழே பாட்டமில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிச்சு. அரௌண்ட் வந்து இந்த ஜோன் ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இதுவுமே பிரேக் அவுட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1,34,000 நல்ல ஒரு வால்யூம் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே வரலாம், வந்து இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ஓரளவுக்கு இங்கே சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் TTK ஹெல்த் கேர். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ட்ரேடர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்குமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து செம்மையாக கீழே விழுந்திருக்கு. அது கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. டவுன்ஃபால் ஆகி ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு 50% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குது ட்ரேடர்ஸ். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து மீன்ஸ் அதிகமாக பிரேக் அவுட் பண்ணிச்சுல ஓரளவுக்கு லைட்டாக இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிறத கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீன்ஸ் டெக்னிக்கல்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ப்ரீவியஸில் சொன்னல சேட் பேட்டர்ன் அதே சேம் சேட் பேட்டர்ன் தான் இங்கேயுமே பார்க்கலாம். நல்ல வி ஷேப்பில் கீழே வரைக்கும் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து ரிகவருமே வி ஷேப்பில் இங்கே கிடச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் ஹேண்டலுமே இங்கே பார்க்க முடியும். 1 2 3 4 ஆயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட்மே கிடச்சிருக்கு. இதுவுமே ஒரு வால்யூம் பார்த்தீங்கன்னா 1,24,000 ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே வால்யூம் இருக்குது. அண்ட் அது கூடவே 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அதுவுமே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதனால் ட்ரேடர்ஸ் இது ரெண்டு விதமாக இங்கே ஆகலாம். ஒன்று 200 days இங்கே பிரேக் அவுட் இருக்குல்ல அதுலேருந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து மீன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குல்ல அதுலேருந்து அங்கேருந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. மீன்ஸ் எந்த மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. என்னுடைய ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது நான் அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் ஆர்காடே டெவலப்பர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். ஸோ இதுவுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு அரவுண்ட் வந்து இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஜஸ்ட் செகண்டாக ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு அரவுண்ட் வந்து ஒரு 34% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நல்ல ஒரு பெட்டரான ஒரு கப் வித் ஹேண்டிலுமே இங்கே மீன்ஸ் பார்க்க முடியுது சேட் பேட்டர்னில். ஜஸ்ட் செகண்டாக நான் மேக் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அதுக்கு மேலேயுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் அது வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க ட்ரேடர்ஸ், ரீட்ரேஸ்மெண்ட்டுமே இங்கே கிடச்சிருக்குது. அதனால் ஆல்மோஸ்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 or 3 கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அது எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ஸ்டாக் இபேக் ப்ரிஃபர் டெக்னாலஜிஸ். அண்ட் இந்த ஸ்டாக்துமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டாக்துமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு அரவுண்ட் வந்து இதுவுமே ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது அதிகம் இல்லை, வெறும் ஜஸ்ட் ஒரு 20% தான் கீழே ரவுண்ட் ஃபிகராக ஒரு கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்துமே ஒரு நல்ல பெட்டரான இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் பார்க்க முடியும். அண்ட் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க, இதில் கிடச்சிருக்க பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிரேக் அவுட்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஸ்லைடான இங்கே பிரேக் அவுட் தான் இருக்குது. இருந்தாலும் இதுவுமே ஓரளவுக்கு போதுமானது தான்.
ஏன்னா இதுலேருந்துமே இன்னுமே மீன்ஸ் கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட் கிடைக்கணும். அது கிடைச்சது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆனது கிடச்சது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கே என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்லேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாகவே ஜாயின் பண்ணலாம். வெறும் ஜஸ்ட்டு 1 மந்த் மட்டும் ட்ரையல் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். கண்டிப்பாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 5 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசிஸில் வீடியோ வேணும் ட்ரேடர்ஸ், அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.